யாருமா, என்ன வேணும்? அவங்கள பார்க்க தான் வந்தேன் சார். இவரை பார்க்கவா? உள்ள வாங்க. வாங்க. அது யாரு? பருதாக்குள்ள பொட்டா? யாரு தமிழ்? என்ன பல்ல காட்டுற? உட்காருங்க. நான் உங்ககிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். நேற்று அந்த காரை நீங்க தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? தானே பார்த்தேன். ஏதோ காலை மிதிச்ச மாதிரி சாரி கேட்குறேன். அவன் காலை உடைச்சிருக்கிறேன். மன்னிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் காட் ஃபாதர் இல்லை. அண்ணே நீ சும்மா இரு தமிழ். இனிமே இங்க மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆல்ரெடி நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எதா இருந்தாலும் அங்க பேசுறீங்க. ப்ளீஸ் சார், என்கிட்ட 4 வீலர் லைசன்ஸ் கிடையாது. நீங்க போலீஸ் கிட்ட போனா பெரிய பிரச்சனை. அதுவும் கிடையாதா? மாட்டின நீ. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அடிபட்டதும் விட்டுட்டு ஓடல சார். ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. பயத்துல நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நான் கூட தான் நைட் ஷோ படம் பார்த்துட்டு தூங்கவே இல்லை. இப்போ அதுவா முக்கியம்? ஏமா நீ பாட்டுக்கு இவனுக்குன்னா இங்க சேர்த்துட்ட. இங்க ஆகுற செலவுல எவன் பாக்குறது? அண்ணே நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க அழாதீங்க ப்ளீஸ். இதுல 1 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் பில்லும் நானே கட்டிடுறேன். எதுக்குங்க இதெல்லாம்? சரி, தமிழ் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போக முடியாது. அதுக்கு இந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கிறோம். தமிழோட பைக் கண்டமாச்ச, அதுக்கான பணத்தை எப்ப கொடுப்பீங்க? யோ வெளியே போயா. என்னையா சொன்ன? ஆமா உன்னதான், வெளியே போ. முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கண் கலங்கினதுக்கு இந்த அண்ணனை வெளில போன்னு சொல்லிட்டல. போற முட்டியில பட்ட இந்த அடி கொஞ்சம் மேல பட்டிருந்தா எல்லாம் முடிச்சிருக்கும். ரொம்ப எட்டி பார்க்காதீங்க, உள்ள விழுந்துருவீங்க. ஒன்றும் இல்லை அண்ணே. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னப்பா. பழம் உங்க அம்மா பயங்கரமா நடிக்கிறாங்க. மறக்காம பழத்தை வாங்கி வைப்பா. அவர் பேசினது எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடிடாம நீங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்ததே பெரிய உதவிதான். நான் போலீஸ்க்குலாம் போல. தேங்க்ஸ். இதை வச்சுக்கோங்க. நீங்களே பாக்குறீங்கல்ல நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் பில் நான் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்காவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ். தேங்க்ஸ். உங்க பேரு தெரியலங்கிறதுனால செக்ல பேர் எழுதாம கொடுத்துருக்கேன். தமிழரசன். என் பேர் அகல்யா. சினிமாவுக்காக அஞ்சனா. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் பொறுப்படுறேன். டேக் கேர். அடுத்த முறை கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம லைசன்ஸ் வாங்கிருங்க. நிச்சயமா. தேங்க்யூ. என்னென்ன இதெல்லாம்? ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கல? என்ன மண்ணுக்கிட்ட ஆறுன்னு அடிக்கிற? கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா தள்ளிட்டு போயிடுவேண்ணே. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படியே நீ பாட்டிக்குங்க. சரி சார். இங்கே இறங்கிக்கிறோம். யார் சார் அந்த சாவுகிறாய்க்கு? எங்க ஏரியா கவுன்சிலர். ஏன்னா கூட்டம் போடாம அமைதியா எல்லாரும் போங்க போங்க. இது என்ன புது பிரச்சனை? தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் எல்லாம் முடிச்சிடமா, நான் சொல்லிட்டேன். அண்ணே ஹலோ. நான் யாரு என்னன்னு ஆராயாம சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்க. மணிமாற செல்வத்தோட சமரசமாயிட்டான். அதுக்கு அவன் கொடுத்த விலை உன்னோட உயிர். நாளைக்கு கடலுக்கு போகணும்னு மணிமாற உங்ககிட்ட சொல்லுவான். நம்பி போன நீ உயிரோடு திரும்ப மாட்ட. என் மேலே நம்பிக்கை இருந்தா இந்த நம்பரில் கூப்பிடு. அவங்ககிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன்.